ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சேனலிற்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால், சனி பகவானால் தொழில் பாதிப்பு உள்ள ஒரு சில லக்னங்கள், அதே போல அந்த லக்னத்திற்கான அந்த தோஷ நிவர்த்தி கோவில் என்ன என்பதை நாம் இன்று தெளிவாக காண இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்து, ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்திலோ அல்லது ரிஷப லக்னத்திலோ பிறந்து அவருக்கு 10ஆம் பாவகம் முடக்கு பாவகமாக வருகின்ற பொழுது, உதாரணமாக ஒருவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் சூரிய பகவான் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது 10ஆம் பாவகம் அதாவது மகர பாவகம் முடக்கு ராசியாக வரும். அதே போல்தான் ரிஷப லக்னத்தில் பிறந்து சூரிய பகவான் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு 9ஆம் பாவகம் முடக்காக வரும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகராக இருந்தால் அவருக்கு அந்த சூரிய பகவான் நின்ற நட்சத்திரமானது சுவாதியில் இருக்கின்ற பொழுது ரிஷப லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடம் முடக்காக வரும். இப்படி மேச லக்னத்தில் பிறந்து சூரிய பகவான் அனுசத்தில் இருக்கின்ற ஜாதகர்களுக்கும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்து சூரிய பகவான் சுவாதியில் இருக்கின்ற ஜாதகர்களுக்கும் சரி 10ஆம் இடம் முடக்கு பாவகமாக வரும். அப்பொழுது நாம் அதற்கு ஒரு கோவிலுக்கு சென்று முறையான வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆக இந்த மேஷ லக்னக்காரர்களும் ரிஷப லக்னக்காரர்களும், அதுவும் நான் சொன்ன நிலையில் இருக்கின்ற அமைப்பு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு சென்று நிவர்த்தியை செய்து கொள்ள வேண்டும். அதே போல எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், உதாரணமாக சில லக்னங்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜாதகர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன லக்னத்தில் பிறந்து அவருக்கு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும், கடக லக்னத்தில் பிறந்து அவருக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் நீசம் பெற்று நீசம் பங்கம் பெற்று அமர்ந்திருந்தாலும், அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில், சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும், அதற்கு அடுத்தபடியாக கன்னியா லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும், அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வேறொரு லக்னம் என்று வருகின்ற பொழுது அடுத்தபடியாக வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, மீன லக்னம். மீன லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும், இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் இருக்கின்றது என்றால், அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்து சூரியன் அனுஷத்தில் இருக்கின்ற ஜாதகர்களுக்கும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்து சூரியன் சுவாதியில் இருக்கின்ற ஜாதகர்களுக்கும் சரி, மிதுன லக்னத்தில் பிறந்து 10இல் சனி, அதே போல கடக லக்னத்தில் பிறந்து 10இல் சனி, சிம்ம லக்னத்தில் பிறந்து 10இல் சனி, கன்னியா லக்னத்தில் பிறந்து 10இல் சனி, அடுத்தபடியாக மீன லக்னத்தில் பிறந்து 10இல் சனி, இது போன்ற அமைப்பு இருப்பவர்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் இருக்குமானால் அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் தோஷங்கள் குறையும் என்றால், நீங்கள் திருமால்பூரில் இருக்கின்ற, காஞ்சிபுரத்தை அடுத்து இருக்கின்ற திருமால்பூரில் அமைந்துள்ள மணிகண்டேஸ்வரர் கோவிலுக்கு சனி நின்ற நட்சத்திரத்தை அன்று சென்று முறையான நிவர்த்திகளை செய்து கொண்டீர்கள் என்றால் சனி பகவானால் வருகின்ற அந்த தொழில் ரீதியான தோஷம் என்பது நிச்சயமாக குறைந்து அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக நடைபெறும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.